இது ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபா தானே. வாலி சாமுக்கு ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துருபி ஸ்டெப்பர் கரண்டி ஆயில் ஜக்கு லைட்டர் ஆம்லெட் ஜக்கு இது ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் தான். பார்பிக்யூ காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா எல்லாமே. இப்ப இது மட்டும் தனியா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 18 ரூபா உங்களுக்கு வரும். ஸ்டீல்ல நாங்க கொடுக்குற குவாலிட்டியில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அது பிளஸ் கட்டிங் டேபிள் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 22,850 ரூபாய் மட்டும் தான் பார்பிக்யூ ஆஃபர் பாத்தீங்கன்னா. கடை அட்வான்ஸ் கொடுத்தா மீதி காசு எவ்வளவு இருக்கோ அதுலயுமே பாதி காசு கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் நம்ம காம்போ போட்டு வச்சுக்கிறது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆஃபர்லாம் வேற லெவல்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா போயிட்டு இது இப்பதான் வந்து நம்ம புதுசா போட்டுருக்கோம். நம்ம சேனல்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் இதை காட்டுறோமே. சாட் ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 சாட் ஸ்டால் வந்துரும் உங்களுக்கு ஸ்டீல்ல. அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர் எலக்ட்ரிக் டோஸ்டர் ஒன்று வந்துடும், எலக்ட்ரிக் ஆயில் ஃப்ரையர் ஒன்று வந்துடும், அப்புறம் வந்துட்டு கேஸ் பர்னர் ஒன்று வந்துடும். அதுக்கு தேவையான 2 ரவுண்ட் டேபிள், அதுக்கு தேவையான இதுல சின்ன பொருள்லாம் சேர்த்து ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். 10 பேரை மோட்டிவேட் பண்றதை விட 10 பேரை ஓனர் ஆக்கிவாங்க. ஓனர் ஆக்கிடும் அவ்வளவுதான். அதை மோட்டிவேட் பண்ணி ஏப்பா நீ ஏன் வந்துட்டு ஒரு வேலைக்கு போறப்ப 38,000 நீ ஒரு கடை வச்சிடலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் ஐ எம் ஓகே. ஸோ சேனல்ல வந்து சூப்பர் வீடியோ பண்ணலாம் வந்திருக்கும். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ராமாபுரத்துல இருக்கோம். ராமாபுரம் வள்ளுவர் நகர்ல KS&Co அப்படின்ற ஒரு சப்தம் வந்திருக்கும். இந்த கடை வந்து எக்ஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு கடை ஓப்பன் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாமே அந்த கடைக்கு என்னென்ன தேவைன்றத காம்போ வச்சிருக்காங்க. அதான் முக்கியமான ஒரு டீ கடையா வாங்க, ஒரு சாட் கடையா வாங்க, இல்ல ஒரு ஜூஸ் கடை போடுவீங்களா வாங்க, எல்லாத்துக்குமே ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஷாப்பே வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஷாப்பு. ஸோ உள்ள வந்து பாருங்க, எல்லா சாமானும் வந்து மேலதான் தொங்க வச்சிருப்பாங்க. ஏகப்பட்ட குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இங்க பாருங்க ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் இருக்கு. இந்த ஆஃபர்ஸ் என்னென்னன்றதை நம்ம கண்டிப்பா இந்த வீடியோல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இங்க இருக்கிற என்னென்ன ஆஃபர்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை ராமபுரத்துல இருக்கு. ராமபுரம் அரசமரம் வந்துட்டீங்கன்னா அரசமரத்துல விருபாகப்பட்ட ரோடு அதுல ஸ்ட்ரைட்டா வந்து ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா 30 மீட்டர் இருக்கும். ஆமா ஓகே ஒரே கடை தான். இன்னொன்னு நம்மளது ஒரே கடை தான். கேட்டீங்கன்னா நம்ம கடை தான் உள்ள வாங்க அப்படின்னாங்க. KS&Co போர்டு போட்டுக்கிறது மட்டும் தான் நம்ம கடை. KS&Co கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அதான் நம்ம கடை. என்ன சொல்றேன் அப்படின்னா கமான் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போவாதீங்க. KS&Co அப்படின்ற ஒரு கடை இருக்கும், அங்க வாங்க அப்படின்ற வாங்க. சோ இங்க வந்து என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கு ப்ரோ? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆஃபர் புது ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பழைய ஆஃபருக்கும் இருக்கு. அது எல்லாமே அப்படியே தான் இருக்கணும். அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா புது ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய போட்டுருங்க. இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைனீஸ் காம்போ ஆஃபர், சைனீஸ் அடுப்புன, மசாலா டேபிள், ஆயில் கடை, ரைஸ் பேன், சைனீஸ் லேடல், நூடுல்ஸ் கடை, மசாலா பாக்ஸ், ரைஸ் ட்ரே, கட்டிங் போர்டு, பிளாஸ்டிக் ட்ரே, கிளாஸ் கேன், லைட்டர், சாப்பர், பீலர் இது ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 24,850 ரூபாய் தானே. ஒரு கடை வைக்கிறாங்க, ஒரு சைனீஸ் கடை வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒரு காம்போ ஃபுல்லாவே போதும் உங்களுக்கு. அதுல இருந்து பாத்தீங்கன்னா அப்புறம் ஒரு தோசைகள் காம்போ ஆஃபர். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தோசை இப்போ அந்த தோசை எல்லாம் பாத்தீங்கன்னா பைக் ரேட் ட்ரெண்டிங்கா போயிட்டு 143 அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எடுத்தாலே போதும். ஒரு தோசை கடை போட்டுலாம் 38 ரூபாய் காலி. ஆமா 38,850 ரூபாய். இதுல இருந்து பாத்தீங்கன்னா தோசைகள், பொட்டா டேபிள், கட்டிங் டேபிள், வாலி சாமுக்கு ஹாட் பாக்ஸ் ஜக்கு டம்ளர் துருபி ஸ்டெப்பர் கரண்டி ஆயில் ஜக்கு லைட்டர் ஆம்லெட் ஜக்கு இது ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் தான். இப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஓபன் சேலஞ்சா பண்ணி நாங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பொருளை வந்து இத்தனை நம்பர் வேற பக்கத்துல போட்டுருக்காங்க. சோ நிறைய பொருள் வரும். கண்டிப்பா நீங்க என்ன மாதிரியான ஷாப் வந்து நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆமா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி காம்போ அந்த மாதிரி. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பார்பிக்யூ காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆமா எல்லாமே. இப்ப இது மட்டும் தனியா எடுத்தீங்கனாலே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 18 ரூபா உங்களுக்கு வரும். ஸ்டீல்ல நாங்க கொடுக்குற குவாலிட்டியில பாத்தீங்கன்னா நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அது பிளஸ் கட்டிங் டேபிள் அதுக்கு தேவையான பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 22,850 ரூபாய் மட்டும் தான் பார்பிக்யூ ஆஃபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு. சோ வியூவர்ஸ் பாருங்க 22,850 ரூபாய் தான் இந்த பார்பிக்யூ காம்போ ஆஃபர். அதான் உங்களுக்கு மைண்ட்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அதுல அப்படியே பாத்தீங்கன்னா பின்னாடி தந்தூரி காம்போ. தந்தூரியும் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர ரெண்டுலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பாட்டு 2 தந்தூரி பாட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுவுமே நீங்க தனியா எடுத்தீங்கன்னா 14 ரூபா to 15 ரூபா தாராளமா வந்துடும் ஸ்டீல்ல. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தந்தூரி பாட்டு 3 கொண்ட கட்டிங் டேபிள் ஒண்ணு பிளஸ் வந்து அதுக்கு தேவையான சின்ன பொருள் இதுக்குள்ள வைக்கிற கம்பியா இருக்கட்டும், நம்ம ஒர்க் பண்ற டேபிள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 22,850 ரூபாய் மட்டும்தான். இது தனித்தனி இப்படி அதான் சொல்லலாம். இது மட்டுமே 15 ரூபாயில இருந்து 16 ரூபா உங்களுக்கு தாராளமா வந்துடும். நீங்க அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீன்ற கணக்கு தான். நீங்க வெளியே எடுக்கிறத விட வெளியே எடுத்துட்டு நம்ம கடையில இதெல்லாம் ஃப்ரீயா எடுத்தீங்கன்னா எப்படியோ அந்த மாதிரி கணக்கு தான் உங்களுக்கு. இது ஃபுல்லா எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செட்டாவே இதுதான்றது இல்ல. இப்ப இதுவா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காம்போல வந்துடும் உங்களுக்கு. ஒரு மாஸ்டர் வந்துட்டு தனித்தனியா தேவை அவசியமே இல்ல. இப்ப நம்ம எப்படி வீடியோல பாத்தீங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும். அது மாதிரி கஸ்டமர் வராங்களா, தம்பி இது ஒரு காம்போ போடு அது ஒரு காம்போ போடு 10 நிமிஷம்
வியாபாரம் 1 லட்ச ரூபா 10 லட்ச வியாபாரம் கூட டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். சூப்பர் ப்ரோ. சூப்பர். நிறைய வச்சிருக்காங்க. அது ப்ரோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 டீ ஸ்டால், அது வைக்கிற உங்களுக்கு அடுப்பு 3 பர்னர் அடுப்பு, அதுக்கு தேவையான சில்லற சாமான், பிளஸ் வந்து கஸ்டமர்ஸ் வந்து வெளியே உட்கார்றதுக்கு உட்கார்ந்து இல்லாம நின்று சாப்பிடுற மாதிரி உங்களுக்கு ஸ்டாண்டிங் ரவுண்ட் டேபிள் வந்து உங்களுக்கு 2 வந்துரும். இது மொத்தம் ஒரு 15 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 34,850 ரூபாய் மட்டும்தான். 34,850 தான். ஒரு டீ ஸ்டால் நீங்க வைக்கிறீங்கன்னா நீங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டிய பொருள் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு தான். எக்ஸ்ட்ரா நீங்க கிளாஸ் எல்லாம் கொடுத்துறீங்களா? எல்லாமே இதுல எல்லாமே வந்துடும். கிளாஸ்ல உங்களுக்கு 12 கிளாஸ், லெமன் டீ கிளாஸ் பாத்தீங்களா, லெமன் டீ கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு, சாதா டீ கிளாஸும் 12 24 கிளாஸ் வந்துடும். எல்லாமே அது செட்டு, நீங்க வேற எதுவுமே வாங்க தேவையில்ல, அது எல்லாமே உங்களுக்கு இதுலயே வந்துடும். ஓகே. அதே போல பரவாயில்ல, 40,000 ரூபாய் முடிஞ்சு போயிடும் ஃபுல்லாவே. எல்லாமே 35 ரூபா 40 ரூபா 35 ரூபா உங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். நீங்க கடை அட்வான்ஸ் கொடுத்தா மீதி காசு எவ்வளவு இருக்கோ அதுலயுமே பாதி காசு கொடுத்தா போதுன்ற மாதிரி தான் நம்ம காம்போ போட்டு வச்சுக்கிறது. கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. இந்த ஆஃபர்லாம் வேற லெவல்ல இருக்கு கண்டிப்பா. அதே போல பாத்தீங்கன்னா ஜூஸ் ஸ்டால், இதுவும் அப்படிதான். ஒரு 10க்கு 10 கடை பிடிக்கிறாங்க அப்படின்றப்போ ஜூஸ் ஸ்டாலுக்கு நம்ம 4க்கு 2 ஜூஸ் ஸ்டால்னு, அதுக்கு தேவைப்படுற மிக்ஸி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கட்டிங் டேபிளா இருக்கட்டும், அதுக்கு 2 ரவுண்ட் டேபிள், இதுல பொருள் இந்த ஜூஸ் கிளாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல 12, அதுல 12, பிளாஸ்டிக்ல 12, கண்ணாடியில 12. இல்ல எனக்கு எல்லாமே 24மே கண்ணாடியில தான் வேணும், அப்படி நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு தேவையான ஒரு 13 பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். ஆமா. சோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய நம்பர்ஸ் வர இருக்கு. என்ன எத்தனை குவான்டிட்டின்றது நம்பர் உங்க சைடுல இருக்கணும். இதே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு எப்ப இந்த காம்போ இதுல காமிச்சேன்னு பார்த்து நீங்க கேட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். வந்து டைம் வேஸ்ட் பண்ண அவசியமே கிடையாது, வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃபோன் பண்ணீங்களா, தம்பி எனக்கு ஜூஸ் ஸ்டால் காம்போ, டீ ஸ்டால் காம்போ, இந்த மாதிரி காம்போ போட்டீங்கன்னா நீ பாட்டு எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 10க்கு 10 கடை பிடிக்கிறீங்க அப்படின்றப்போ ஒரு ஜூஸ் ஸ்டாலா இருக்கட்டும், ஒரு டீ ஸ்டாலா இருக்கட்டும், எல்லா கடையுமே உங்களுக்கு குவாலிட்டி நம்ம காம்போ அந்த மாதிரி தரன்றதுனால ரொம்ப டம்மி. அது கஸ்டமர் வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துட்டு போலாம். நீங்க எதுனா டவுட் இருந்துச்சா டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க. உள்ள என்ட்ரா போய் சுத்தி பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு. அந்த வந்து சில்வர் சாமான் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி படல அவ்வளவு வெயிட்டா இருக்கு. சோ எல்லாமே நான் பண்ணிட்டு வந்திருக்கேன். சோ அது ப்ரோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு வந்து இப்போ சாட் கவுண்டர், இப்ப இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா போயிட்டு. இது இப்பதான் வந்து நம்ம புதுசா போட்டுருக்கோம். நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல்ல தான் இதை காட்டுறோமே. சாட் ஸ்டால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு 2 சாட் ஸ்டால் வந்துரும் உங்களுக்கு ஸ்டீல்ல. அதுக்கு தேவையான பொருள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோஸ்டர், எலக்ட்ரிக் டோஸ்டர் ஒன்று வந்துடும், எலக்ட்ரிக் ஆயில் ஃப்ரையர் ஒன்று வந்துடும், அப்புறம் வந்துட்டு கேஸ் பர்னர் ஒன்று வந்துடும். அதுக்கு தேவையான 2 ரவுண்ட் டேபிள், அதுக்கு தேவையான இதுல சின்ன பொருள்லாம் சேர்த்து ஒரு 13 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான். இது நீங்க இதுல பார்க்கும்போது கூட உங்களுக்கு விட கம்மியா இருந்துச்சுன்னா குவாலிட்டி இல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நேரா வாங்க, வந்து பாருங்க. இதுல என்ன ரேட் சொல்றோமோ அதான். யூடியூப்ல நீங்க சொன்னீங்களா, யூடியூப்ல பார்த்தோம் நாங்க போடுறீங்க ஆஃபர் போட்டீங்கன்னா, யூடியூப்ல ஆஃபர்னு போறதே கஸ்டமர் அங்க இருந்து பார்த்து வரணுன்றதுக்காக தான். யூடியூப்ல பார்த்துட்டு நாங்க வர கம்மி பண்ணாங்களா அது கேக்குறாங்க. அது ஏன்னா காம்பவுண்ட் போட்டு வச்சுக்கதே உங்களுக்கு கம்மியா கொடுக்கணும் தான். அதுல இருந்து கம்மி பண்ணா நமக்கு கட்டாது. அதனால தான் அதை வந்து நம்ம திருப்பி சொல்லிட்டு இருக்கோம். இதுல என்ன ரேட் காட்டுறோமோ அதே தான். இதை தாண்டி நான் ரேட் சொன்னா நீ இல்லைன்னா சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு என்ன காட்டி நீங்க எடுத்துட்டு போயிட்டு கண்டிப்பா ஃப்ரீ. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கையாளுறாங்க. சாட் ஸ்டால் சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சின்ன அதே தான். இப்போ ரோட் சைட்ல இந்த மாதிரி போறாங்களா, இப்போ காலேஜ் சின்னதா பிசினஸ் ஆரம்பிக்க போறேன், அவங்கள மாதிரி ஆள் தான் நம்ம டார்கெட். இப்போ எப்படின்னா ரொம்ப பெருசா ஆரம்பிச்சு அவங்க பெருசா போறோம் 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் வாங்கி நம்ம அந்த மாதிரி அதிகமாக நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இப்போ நாங்களும் எப்படி நம்மளும் அதே போல லாஸ்ட் பென்ஸ் அப்படி வச்சு இவ்வளவு பெரிய கடை வச்சு வந்திருக்கோம்னா அதுக்கு தேவை அது மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு 10 பேர் மோட்டிவேட் பண்ணணும். 10 பேரை மோட்டிவேட் பண்றதை விட 10 பேர் ஓனர் ஆகிவாங்க. ஓனர் ஆகிடும் அவ்வளோ அந்த மோட்டிவேட். அதை மோட்டிவேட் பண்ணி ஏப்பா நீ ஏன் வந்துட்டு ஒரு வேலைக்கு போறப்ப 38,000 மாதிரி நீ ஒரு கடை வச்சிடலாம், ஒரு சாட் ஸ்டால் இது போதும். ஒரு அந்த சின்னதாக ஒரு இடம் இருக்குன்னா அதில் வச்சு நீங்க அழகா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த பிசினஸ். சூப்பர் ஜி. அது வந்து பாத்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது பிரியாணி காம்போ ஆஃபர். சாப்பாடுல தான் இப்ப பிரியாணி வந்து தந்தூரி, பிரியாணிக்கு ஆஃப் தந்தூரி அந்த மாதிரி காம்போனா பிரியாணி கடைக்கே ஒரு காம்போ. அதாவது ஒரு 38,850 ரூபா ஒரு பிரியாணி கடையே வச்சலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்னர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொரியன் பர்னர், இந்த சாதா பர்னர், ஃபிளவர் பர்னர், சைனீஸ் பர்னர் அந்த மாதிரி கிடையாது. விறகடுப்புல எப்படி நின்று எரியும் அத மாதிரி சைனீஸ் பர்னர்ல உங்களுக்கு இதுல வந்துட்டு கொரியன் பர்னர்ல பயங்கரமா எரியும். அது இதுல பாக்குற நல்ல மாஸ்டருக்கு அது தெரியும். ஏன் கொரியன் பர்னர் அழுத்தி சொல்றேன்னு ஒரு மாஸ்டர் பார்த்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எல்லாமே பண்ணிக்கலாம். அது ஒண்ணு. பிளஸ் வந்துட்டு நான் பிரியாணி வந்துட்டு இப்போ போகுது வேலைன்னா சரி, இப்போ வந்துட்டு நம்ம கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க, அதனால தம் போட்டு வைக்கணும்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா தம் அடுப்பு உங்களுக்கு பிரியாணி வாமர், அதுவுமே உங்களுக்கு 1.5 தம் வாமர் உங்களுக்கு தந்துடும் நம்ம. அது பிளஸ் வந்து அதுக்கு தேவையான டபராவா இருக்கட்டும், கட்டிங் டேபிளா இருக்கட்டும், அந்த இதுக்கு தேவையான எல்லாமே வாட்டர் ஜக்கு கரண்டி முத கொண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 38,850 ரூபாய் மட்டும்தான் ஒரு 15 பொருள். ஆமா, இதுவும் அப்படிதான். இதுவும் நம்ம சேனல் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றோமே. இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல பாருங்க பிரியாணி காம்போ ஆஃபர். நீங்க மாஸ்டர் நல்ல மாஸ்டரை கேட்டு பார்த்துட்டு கூட நீங்க வந்து நம்ம கடையில வந்து நீங்க விசிட் பண்ணி பிரியாணி காம்போ ஆஃபர்னு சாப்பிடுறதே கிடையாது. ஹோட்டல் பிரியாணி கடையை வச்சுக்கலாம். எல்லாமே அப்படிதான் அந்த மாதிரி இருக்கும். ஷவர்மா காம்போ ஆஃபர். இப்போ இதெல்லாம் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்கும் தாண்டி இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே போயிட்டு இருக்கு. எல்லாருமே கஸ்டமர் இப்போ வந்துட்டு நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால அவங்க கஸ்டமர் சொல்லி இந்த காம்போ போடுவாங்க. ஷவர்மா காம்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா ஷவர்மா மிஷின் வந்துடும். அதுக்கு தேவை எல்லாமே இப்போ அதுக்கு ராடா இருக்கணும். சில பேர் ஷவர்மா இது மட்டுமே தனியா ஷவர்மா மட்டுமே 25 ரூபா வாங்கணும் நீங்க. அதுக்கு தேவையான இந்த ராடு, இந்த நட்டு, அது எல்லாம் சேர்த்து பிளேட் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 ரூபா கிட்ட கேட்பாங்க. நீங்க அந்த இது தேவையில்லை. ஷவர்மா மிஷின், அந்த ராடு, நட்டு, கத்தி, கரண்டி, அந்த ஷார்ப் பண்ற இது வரைக்கும், கட்டிங் டேபிளா இருக்கணும், கத்தி, லைட்ரு,
அப்புறம் இந்த கிரேட் ஷாட்கன் ஒரு 14 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா வெறும் 32,850 ரூபாய் தான். இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதும் சரி, இதுவும் சரி, இதுக்கு அப்புறம் சொல்ல போற காம்பவும் சரி, ஓப்பன் சேலஞ்சுங்க. நீங்க எங்க வேணா கேட்டுட்டு வாங்க, தனித்தனியா எடுக்கிறீங்க அப்படின்றப்போ எங்க வேணா நீங்க கேட்டுட்டு வாங்க. கேட்டுட்டு வந்துட்டே நம்ம எடுத்துங்க. எப்ப ஏன் கேட்டுட்டு வாங்கன்னு சொல்றேன்னா, கேட்கறதுக்கு வரலப்பா அப்படின்வாங்க. கேட்டு வந்தா எங்க ரேட் எவ்வளோன்றது உங்களுக்கு புரியும். அதனால நம்ம கேட்டு வாங்கன்னு சொல்றோம். ஓப்பன் சேலஞ்ச் பண்ணிருக்காரு. இது எல்லாமே நீங்க ரெஃபர் பண்ணுங்க. இந்த ரோட்ல எங்க வேணா போய் கேளுங்க. இங்க விட கம்மி எங்கமே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் காம்போ ஒரு 9 கோழி கிரில் இது மட்டுமே நீங்க தனியா வேணா 30 ரூபா வரும். 30 ரூபா. நீங்களே கூட ஒண்ணுமே இல்ல, இப்ப ஆன்லைன்ல நீங்களே செக் பண்ணி பாருங்க. 9 கோழி கிரில் 4 அடி இவ்வளோன்னு தருவாங்க. நம்ம தருது இவ்வளவு பெருத்து 4 அடி இல்ல. ஆமா, அந்த மாதிரி தருவோம் நம்ம 9 கோழி. இப்ப கஸ்டமர் நம்ம இப்படி பார்க்கணும் அவசியம், அவங்க நின்னு பார்த்தாலே ஹை லெவல்ல இருக்கும். அந்த மாதிரியான ஹைட்டை தான் நம்ம தருவோம். அது மட்டுமே அப்ப கஸ்டமர் அப்ப கவர் பண்ண முடியும். அந்த மாதிரி அது அப்புறம் கிரில் 9 கோழி கட்டிங் டேபிளா இருக்கட்டும், அதுக்கு தேவைப்பட்ட இதர பொருள் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 10 பொருள் சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமா, அதாவது கிரில் நீங்க எடுக்கிறத கூட 2000 போட்டா ஒரு கடை செட்டை நீங்க மொத்தமா 32,850 ரூபாய்க்கு நீங்க வந்துட்டு தாராளமா எடுத்துக்கலாம். இந்த காம்போ இது எல்லாமே சரி. என்னப்பா இதுல காம்போ சொல்லிட்டேன், பிக்சட் ரேட்டு அது எல்லாமே ஓப்பனா சொல்லிட்டீங்க. சரி, இதுல ஏதாவது எனக்கு ஆஃபர் தெரியாப்பான்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இது ஃபுல்லா அதாவது இப்போ கிரில், ஷவர்மா, பிரியாணி காம்போ ஆஃபர், ஜூஸ் ஸ்டால், டீ ஸ்டால், அந்த மாதிரி மொத்தமா சைனீஸ் காம்போ, தோசைக்கல் காம்போ மொத்தமா சேர்த்து எடுத்தானா என்னால முடிஞ்சதுன்னா ஒரு மிக்ஸி நான் ஃப்ரீயா தரேன் உங்களுக்கு. ஜூஸ் மிக்ஸி உங்களுக்கு ஃப்ரீயா தான். அதுக்கு பாருங்க, அதை காட்டிட்டேன். அந்த சுஜாதா 900 வாட்ஸ் ஜூஸ் மிக்ஸி உங்களுக்கு ஃப்ரீ. இது மொத்த காம்போ எடுக்கிறாங்க. இதுல எதுவுமே கேட்காதீங்க காம்ப்ளிகேட். இதுல வந்து நம்ம வந்து இதுக்கு மேல நம்ம கம்மியா தர முடியாதுன்னு சொல்லி போடுறதுதான் இது. சரி, இது எல்லா காம்போ தம்பி நான் எல்லா காம்போ சேர்த்து எடுக்கிறேன்ப்பா. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிக்ஸி நான் ஃப்ரீயா தரேன். சுஜாதா மிக்ஸி, ஜூஸ் மிக்ஸி உங்களுக்கு ஃப்ரீன்னு. ப்ரோ ஆஃபர்லாம் முடிஞ்சுது. இப்போ ஒவ்வொரு இவ்வளவு பொருள் வச்சிருக்கீங்க, நாங்க எப்படி ரேட் எப்படி பாக்குறது? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா நான் சொல்லுவேன். 4 நாள் வீடியோ போய்கிட்டே தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணி பார்த்தா கூட இப்போ பார்த்தாலும் 2 நாளைக்கு உங்க வீடியோ மட்டும் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். சில்லற பொருள் தேவையான ஒரு 50% பொருள் நம்ம இருக்கு. சில்லற பொருள் நம்ம எடுத்து தரதான் ரீட்டைல் பேர் தான். சின்ன பொருள் மட்டும் தான் இவ்வளோ தான் வாங்க வரோம். நாங்கள் அங்கேருந்து வரோம். அவங்கள்ட்ட நான் ஓப்பனாக என்ன சொன்னா, சில்லற பொருள் மட்டும் தான் நாங்கள் வரோம் அப்படின்னா அவங்க வரவே கூட வேணாம். ஏன்னா எல்லா இடத்துலயுமே சில்லற பொருள் ஒரே ரேட் தான். ஏன்னா ஒரு 5 ரூபா 10 ரூபா கம்மியா இருக்கும். 5 ரூபா 10 ரூபா வெறும் 5 ரூபா 10 ரூபா கம்மியா இருக்கும். அது நம்ம ஓப்பனா சொல்லிடுறது தான். அதை தவிர்த்து இல்லப்பா நான் எல்லாமே நிறைய பொருள் எடுக்கிறேன், நீங்க தாராளமா வாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன லாபம் நம்ம உங்களுக்கு தெரியாது. எவ்வளவு வருஷமா நீங்க வீடியோ போறீங்க, ஒரு வீடியோலையும் நீங்க பாத்துட்டே தானே வரீங்க. எல்லாத்துலயுமே நம்மளால எவ்வளவு முடியுமோ கஸ்டமருக்கு எவ்வளவு எப்படி கம்மியா தரணும். அப்ப நான் ஒரு டீலர்ட்ட 10 டீலர்ட்ட நான் போய் சண்டை போட்டுட்டு தான் நான் வாங்கிட்டு வரணும். அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருக்காது. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயில் ஃப்ரையரா இருக்கட்டும், இந்த பொருள் அப்படியே இது இப்போ சொல்ல இது ஒன்னொன்னா சொல்றதுன்னா விடிஞ்சு எங்கேயோ போயிடும். ஆயில் ஃப்ரையரா இருக்கட்டும், இது வந்துட்டு வேஃபலா இருக்கட்டும், மிக்ஸி வந்துட்டு கமர்ஷியல்ல வேணும் அப்படின்னாலும் சரி, அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்வா இருக்கட்டும், டோஸ்டர், மிக்ஸி, அது இதுன்னு எல்லாமே இது எல்லாமே ஆமா அது வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது சில பேர் வீட்டுக்கும் கேட்டு வராங்க. அந்த மாதிரி ஐட்டம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்படியே எப்படி திருப்பி பாத்தீங்கன்னா மிக்ஸில பாத்தீங்கன்னா நம்மளால அதாவது பிளெண்டரா இருக்கட்டும், ஜூஸ் மிக்ஸி, மசாலா மிக்ஸி, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே நம்ம ஜூஸ்ல வந்துட்டு மேனுவலும் இருக்கு, எலக்ட்ரிக்கும் இருக்கு. ஜூஸ்ல மிக்ஸில சுஜாதால பாத்தீங்கன்னா உங்களுக்கு பவர் மேட்டிக் இருக்கா, டைனாமிக் இருக்கு, எல்லாமே அதுவும் அதுலயே ஜூஸ் மிக்ஸி நான் ஃப்ரீயா தரேன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த மிக்ஸி அதுவும் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இதை தவிர்த்து காம்போ தான் நம்ம எடுக்கணுமாப்பா அந்த மாதிரி கிட்ட அப்படி இல்லை. ஏற்கனவே இப்போ வந்துட்டு புதுசா ஆரம்பிக்கிறாங்கன்றப்ப உங்களுக்கு காம்போ வந்துட்டு பெஸ்டா இருக்கும். இல்லப்பா என்கிட்ட எல்லாமே இருக்கு, எனக்கு இதுதான் தனித்தனியா வேணும்னா தாராளமா வாங்க எடுத்துக்கலாம். தோசைக்கல் வேணுமா இருக்கு, ஸ்டீல்லையும் இருக்கு, இரும்புலையும் இருக்கு. சைனீஸ் அடுப்பு ஸ்டீல்லையும் இருக்கு, இரும்புலையும் இருக்கு. தோசைக்கல்ல சின்னது டேபிள் டாப் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா நான் நீங்க இருக்குன்னு சொல்லி தான் இல்ல அப்படின்னா நான் 3 நாள் டைம் நான் உங்களுக்கு அதுக்குள்ள நான் தந்து நீ பே பண்ணிட்டு போறீங்க. அதே நான் டேபிள் ரொம்ப சின்னதா வேணும், நீங்க பார்த்தா இவ்வளவு பெருசா இருக்கு, எப்படி வேணாலும் எனக்கு வந்துட்டு கடை இப்படி தானே இருக்கு, அதுக்குள்ள எனக்கு வேணும். நீங்க கரெக்டா ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிடுவேன். வரைஞ்சு காமிச்சு உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம போட்டு தந்து நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிடலாம். பொருள் வந்ததுல இருந்து உங்களுக்கு 3 நாள் டைம். சூப்பர்ண்ணா. மெயினா என்ன சொல்றேன், இன்டீரியரும் சேர்த்து நான் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றப்பல நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்து என்னென்ன விஷயம் மட்டும் கேளுங்க. ப்ரோ வந்து பக்கத்துல பக்காவா உங்க கடையை வந்து சூப்பரா பண்ணி கொடுத்துருவாப்புல. ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பொருளை பற்றி தான் சொல்லுங்க. அதான் சின்ன சின்ன அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சின்ன சின்ன பொருள் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைனிங் டேபிள் ஐட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது தவிர்த்து பழைய ஆஃபர் பார்த்தீங்கன்னா வெப்சேரா இருக்கட்டும், டைனிங் டேபிளா இருக்கட்டும், சைனீஸ் அடுப்பா இருக்கட்டும், எல்லாமே அந்த பழைய ஆஃபர்லாம் அப்படியே இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் காரணதெல்லாம் புது ஆஃபர், அதை நம்ம காட்டிட்டு போர் அடிக்க வேணாமே தான் வாங்க நான் புது காம்போ போயிடலாம் சொல்லி. சூப்பர். இதை தவிர்த்து தனித்தனியா வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம கஷ்டம் வாங்கிக்கலாம். பொருள் வந்து எனக்கு இதை மாதிரி தான் வேணும்னாலும் ஆர்டர் முறையில செஞ்சு தந்துட்டு இருக்கோம். டீ ஸ்டால், ஜூஸ் ஸ்டால் தனியா வேணாலும் எடுத்துக்கலாம். டீ ஸ்டால் இப்ப பாத்தீங்கன்னா 3க்கு 2 9,500, 4க்கு 2 12,500. அதே போல ஜூஸ் ஸ்டால் 3க்கு 2 12,500, 4க்கு 2 16,500. அது தேவையான இப்படி வேணும்பா, இன்னும் பெருசா வேணும், சின்னதாக கேட்டா நம்ம செஞ்சு தரலாம் ஆர்டர். இதுக்கப்புறம் எல்லாரும் வந்து நேரில் வாங்க, வந்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் சொல்லவும் முடியாது. வந்து நீங்க நேரில் பார்த்து இதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நீங்க வந்து டச் அண்ட் ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். ஓகேவா ப்ரோ? வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற காம்போலாம் பக்காவெல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே உள்ள வந்தீங்கன்னா சின்ன கத்திலேருந்து வீட்டில் யூஸ் பண்ணுற அண்டா வரைக்கும் எல்லாமே வச்சுக்கிறாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ்லாம் வந்து ரொம்ப வேல்யூபிளான ப்ரைஸாக இருக்குது. நீங்கள் வந்து ஹோல்சேல் பண்ணால் கூட ப்ரோ கான்டாக்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
அண்ட் தென் வந்து ஏன்னா ஷாப் ஓப்பன் பண்ண போறீங்க, டீ ஸ்டாலோ இல்லை வந்து எந்த ஸ்டால் நீங்கள் ஓப்பன் பண்ண கூட இந்த ஒரு பெஸ்ட் ஷாப் எதுவுமே கிடையாது. ஸோ டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணீங்க. மேலும் சூப்பராக சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் அதற்கு ஐஎம்கே. தேங்க்யூ அண்ட் பாய்.